ஹே கைஸ், நான் தான் கார்டிக் சான்லிஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு கிறிஸ்டின் மேரேஜ் போக போகிறோம். என் லைஃப் டைம்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கிறிஸ்டின் மேரேஜ் போக போகிறேன். அதுவும் சென்னை சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச் போகிறேன். ஸோ அதுக்கு தான் ஒரு கோட் இருக்க வந்திருக்கேன். ஸோ அதுதான் கோட் ஷாப். ஸோ ஒரு கோட் செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் அதில் அழுக்காக இருக்குது, அதுக்கு தான் பேசியிருக்கேன். பட் அவங்க வந்து நேற்றே செலக்ட் பண்ணிட்டேன், இன்றைக்கி அழுக்காக தான் இருக்குது. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு 5 minutes வெயிட் பண்ணுங்கள், வாஷ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சரி, அதாவது நான் இந்த வீடியோவில் எவ்வளோ கவர் பண்ணுமோ கவர் பண்ணுறேன். பட் ஆனால் வந்து என் ஃப்ரெண்டோட அக்காவுக்கு தான் மேரேஜ். ஸோ அதனால் என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ கவர் பண்ணுறேன், ஓகேவா? பட் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது, டிஸ்க்ளைமர் போட்டுறேன். என்னால் வந்து ஃபுல்லாலாம் கவர் பண்ண முடியாது, ஏன்னா வந்து அது வந்து அவங்க அக்கா தான். ஸோ அதனால் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட எப்படி வேணால் கவர் பண்ணிடலாம். ஸோ அவங்க அக்கா தான் தப்பாக நினச்சிப்பாங்க. ஸோ அதனால் சேவ் பண்ணிட்டேன் மக்களே, ஒரு மாதிரி இருக்குது சேவ் பண்ணதுனால. இப்போ நீ என்ன பண்ண போற? ஸோ நான் டிஸ்க்ளைமர் போட்டுறேன் கைஸ், என்னால் முடிஞ்ச அளவு தான் வீடியோ எடுக்க முடியும். ஸோ நான் உங்களுக்கு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன நடக்குதுன்றதை, ஓகேவா? ஒரு கிறிஸ்டின் மேரேஜ் எப்படி நடக்குதுன்றதை என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். எனக்கே ஒரு மாதிரி, அதுவும் நேற்று நைட்லேருந்து ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் என்னோடய லைஃப் டைமில் வந்து கிறிஸ்டின் மேரேஜ் பார்க்குறேன். இதுவரை நான் வந்து சின்ன வயசில் பார்த்துருக்கேன்னா இல்லை, சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு இல்லை. எனக்கு தெரிஞ்சு தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரை ஞாபகம் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேனான்னு தெரில, இதுவரை பார்த்ததில்ல, ஓகேவா? கைஸ், ஒரு வழியாக கோட் ஷூட் வாங்கிட்டேன். ஸோ வாங்கிட்டு கிளம்ப போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ வண்டி வளைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வளைச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ நான் வந்து 3 மணிக்கு சொன்னாங்க. பட் 3 மணிக்கு தான் கோட்டே கொடுத்தாங்க. ரொம்ப லேட்டாக தான் கொடுத்தாங்க கோட்டு. ஸோ அது அயன் பண்ணி அதை வாஷ் பண்ணி எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? ஒரே ஒரு கோட் வாங்குறதுக்கு நான் பட்ட பாட்டு. சாரி கைஸ், சீட் பெல்ட் போடல. ஆமாம், நான் போவா? ஆமாம், சீட் பெல்ட் போட்டால் எல்லாமே கலைஞ்சிரும். பரவாயில்ல, ஓகே. கட் பண்ணும். போகலாம். ஸ்கால் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஒரு கிறிஸ்டின் மேரேஜ் போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்றது எனக்கே ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அதனால் உங்களுக்கும் நான் காட்டுறேன், முடிஞ்சாலும் கவர் பண்ணுறேன். ஸோ என் ஃப்ரெண்டோட அக்கா கல்யாணம். ஸோ அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்களோன்ற மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறேன். விசுவாசியா இருக்கணும், அதான் முக்கியம். ஸோ அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்கன்றது லைட்டாக ஒரு நர்வஸ் இருக்குது. ஸோ அதனால தான், ஓகேவா? ஸோ நம்ம இப்போ தான் வடபழனியில் இருக்கோம். ஸோ எனக்கு வந்து இங்கேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து 1/2 மணி நேரம் காட்டுது. கிலோமீட்டர் பார்க்கல, ரூட்டை பார்த்தேன். பட் ரூட்டு தெரிஞ்ச ரூட்டு தான். பில்லர் போயிட்டு தான் போக சொல்கிறாங்க. என்னது என்ன தட்டியிருப்பேன், என்ன நான் ஒருத்தன் தட்டியிருப்பேன். போட்டு தூக்கு, பிரேக்க கணக்கு தேடிக்கிறீங்க நீ வேற. ஜஸ்ட் பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. பேஸ் ஓரளவுக்கு வச்சுருக்கேன். பட் நான் டிரைவ் பண்ணும்போது வந்து ஃபோன் கீழே விழுந்துருது. கிம்பிளே வச்சாலும் தாங்க மாட்டேங்குது. ஓரளவுக்கு வியூ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய டிரைவிங் ஸ்டேரிங் வீல் கடியில் வச்சுருக்கேன். ஸோ ஸ்பீட் ஆஃப் மீட்டர்லாம் பார்க்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவு கேஸ் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது கேஸ். மத்தியானம் அதுவும் வடபழனிலாம் சொல்லவே தேவையில்லை, எப்போயுமே டிராஃபிக்கான ஏரியா தான். டோலி 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 போகவும் மாட்டேங்கிறாங்க. அம்மே, என் வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. வண்டி ஆஃப் ஆகலை, ஒழுங்காக கிளச்சை விட மாட்டேங்கிறேன். அதான் பெரிய பிரச்சனை. சம்டைம்ஸ் இந்த பாருங்க, இந்த மாதிரி பைத்தியக்காரங்க வந்தால் இருண்ணே. ஏய் நின்றா, உரசிடும்டா வண்டியில், கன்ஃபார்ம் வண்டியில் உரசிண்டா. சரன்னு போகிறாங்க. ஏறிட்டு இருக்கேன், என்ன மனுஷன் ஏறிட்டு இருக்கேன். ஏன்டா அப்படி? அம்மா, ஓகே. இந்த ஏரியாவை தாண்டதே பெரிய தலைவலி தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ஏரியாவை நான் இன்றைக்குள்ளே தாண்டிடுவேன்னு நினைக்கிறேன். 3:30க்காவது போகணுன்னு நினைக்கிறேன். பட் 3:30க்குள்ளே போயிடுவேனான்றதே எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா ஃபோரம் மால், மெட்ரோ எல்லா ஒர்க்குமே ஒரே நேரத்தில் நடக்குது. ஃபோரம் மால்னால சும்மாவே டிராஃபிக்காக தான் இருக்கும். எல்லாம் மெட்ரோ ஒர்க் வேறு நடக்குதா, செம்ம ஹெவி டிராஃபிக்காக இருக்குது. ஸோ நான் உங்கள்கிட்ட அறுக்க விரும்பலை. ஸோ சென்னையை பற்றி எல்லாருக்குமே தெரியும், யூடியூப்பில் போட்டாலே தெரியும். ஸோ அதனால் நான் வந்து
டெஸ்டினேஷன் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? இல்லை அதுவே நன்றி. பயமுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றான். ரசத்துல கடப்பாம்பூச்சி கலந்தாச்சா? எல்லாருக்கும் கலந்து ஊத்தி ஓடிக்கிட்டு இருக்குல்ல. ஃபோக்கஸே அப்பதான் ஆகுது. படம் பிரியாணி எப்போ வரும்? ஐயோ பிரியாணி வைக்க மாட்டாங்களா? பீஸே இல்லைண்ணே, பீஸே வைக்கலாம். அத்தாடி எம்பூட்டி பெருசா இருக்கு பீஸு. வருமா வராதா? என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி. அச்சோ மூளையில் வச்சுட்டாரு பீஸா. இதெல்லாம் ரொம்ப ஓவரா. நம்ம வந்து கார் நிப்பாட்டி போகிற வரையும் ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு.
அந்த சர்ச்சு இங்கே இருக்க சர்ச்சுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு நர்வஸும் இல்லை. எல்லாருமே நம்மள மாதிரி தான் இருந்தாங்க, எல்லாருமே நம்ம மாதிரி பரபரப்பாக தான் இருந்தாங்க. ஸோ நம்ம கோட் ஷூட் போட்டிருந்தோம், அதை கழட்டி பின்னாடி வச்சுட்டேன். அந்த மாதிரி ரொம்ப வெக்கையாக இருந்துச்சு. ஸோ இப்போ தான் காரில் வந்து உட்காடுறேன். ஸோ உள்ளே ஏசி தான், மண்டபமும் ஏசி தான். ரிசப்ஷனும் கரெக்டாக வந்து அவங்களோட மேரேஜ் முடிஞ்சு அடுத்த ஒரு 1/2 அன் ஹவரில் ரிசப்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே தான் சென்ட் தாமஸ் சர்ச்சு, கரெக்டாக அவங்களோட கம்யூனிட்டி ஹால் இங்கிட்டு இருக்குது. ஸோ ரெண்டுமே நடுவில் ஒரு ரோடு இருக்குது, அங்கே வந்து பார்க்கிங் இருக்குது. ஸோ சைட் பை தான் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு டைம் என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் கிறிஸ்டின் மேரேஜ் பார்க்குறேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. நிறைய உறுதிமொழி எடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் என்னோடய வீடியோ எடுக்க முடியல. ஸோ நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் இருந்தாங்க. ஸோ அதனால் என்னால் எதுவுமே கவர் பண்ணல. என்னால் நிறைய கொஞ்சம் கவர் பண்ண முடிஞ்சு. அதை நான் போடுறேன், ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து காஃபி பிஸ்கெட்லாம் கொடுத்தோம். அது வந்து நிறைய ஃபன் பண்ணோம். அப்புறம் பசங்கள்லாம் பார்த்தோம். நிறைய டோலிஸ், நிறைய சைட் அடிச்சிட்டு இருந்தேன். நிறைய நல்லா இருந்துச்சு, கண்ணுக்கு குளிர்ச்சியாக. ஸோ கண் எதுக்கு இருக்குது? சைட் அடிக்க தான். ஸோ சைட்டு தான் அடித்தேன். ஸோ அப்புறம் வேறு என்ன பண்ணோம், நிறைய நடந்துச்சு. அப்புறம் வந்து நான் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக பெயிண்டிங் கொடுத்துருந்தேன். அதாவது வந்து லைவ் பெயிண்டிங், அது ஒரு 20,000 அதுக்கு வந்து கிஃப்ட் பண்ணேன். ஸோ அடுத்த அவங்க ஸ்டேஜில் நிற்கிறத அவங்க வந்து வரைஞ்சி கொடுப்பாங்க. அது நான் இன்ஸ்டாகிராமில் ரேண்டமாக ஸ்க்ரோல் பண்ணிட்டுருந்தேன். டப்புன்னு வந்துச்சு. சரி, அன்றைக்கி நைட்டே அவங்கள மீட் பண்ணி அவங்கள்ட்ட கேஷ் கொடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு வரைஞ்சி கொடுத்துட்டாங்க. நான் போய் அவங்கள்ட்ட இன்றைக்கி ஈவினிங் ரிசப்ஷனில் கொடுத்துட்டேன். செம ஒரு வரவேற்பு இருந்துச்சு. ஸோ அவங்களோட ஐடி எல்லாமே நான் கீழே டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன். நான் கொடுத்த கிஃப்ட்டோட ப்ரைஸுமே நான் கீழே கொடுக்குறேன். நான் சொன்னால் அது வந்து கொஞ்சம் ஓவராக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் கீழே இதில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதாவது கிறிஸ்டின் மேரேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். நிறைய உறுதிமொழியெலாம் எடுத்தாங்க. நம்ம இதிலலாம் வந்து தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வந்து ஓமம் வளர்ப்பாங்க, அந்த ஒரு இது இருக்கும் ஹிந்துவிலலாம். இங்கே கிறிஸ்டினில் வந்து நிறைய அவங்க உறுதிமொழி எடுக்கணும். இங்கிலீஷில், தமிழில், எதில் வேணாலும். மாப்பிள்ளை தமிழில் பேசினார், பொண்ணு இங்கிலீஷில் பேசினாங்க. எப்பயுமே இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. அப்புறம் வந்து நிறைய பேசுனாங்க அங்கே உள்ள சர்ச், அங்கே உள்ள இவங்கலாம். ஸோ அவங்க பேர் எனக்கு தெரில. ஸோ இந்த இப்படி இருந்தால் என்ன சைனுன்றது இருக்கா தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து ஏதாவது ஸ்பெஷலான கிஃப்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி மெட்ரோவில் உள்ளவங்களுக்கு நான் வந்து மெயில் பண்ணுங்கன்னு சொன்னேன், பட் மெயில் பண்ணல. இந்த சைன் வந்து நிறைய பேர் காட்டிக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட செல்ஃபியில், அவங்களோட ஃபோட்டோ எடுக்கும்போது. ஸோ இந்த சைன் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு வந்து கீழே சேட் போடுங்க, ஓகேவா? ஸோ அப்புறம் நிறைய ரிசப்ஷன்லாம் ஓப்பன் ஆச்சு. அப்புறம் எம்பி அண்ணனுங்களாம் வந்துருந்தாங்க. அவங்களோட ஃபன் பண்ணிக்கிட்டு வைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நிறைய நல்லா இருந்துச்சு. ரிசப்ஷன் வேறு லெவல். ஸோ கரெக்டாக இப்போ தான் முடியுது. நான் கரெக்டாக அங்கே பார்க்கிங்கில் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, அதில் வந்து எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ எவ்ரி வீக் ஃப்ரைடே வந்து மார்னிங் 8 o'clock வந்துடும் வீடியோ. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போடுங்க. நீங்கள் வந்து தேர்ஸ்டேவே வந்து வீடியோ ஷெட்யூல் பண்ணிடுவேன். ஷெட்யூல் பண்ணது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலாட்டி தேர்ஸ்டே நைட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள். ஷெட்யூலில் இருக்கும், அது ஆல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. பாய். நிறைய இது என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ அது வந்து ஃப்ரெண்டோட அக்கானால என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ பர்மிஷன்ஸ்லாம் நான் எதுவும் கேட்கல. ஸோ இந்த வீடியோ போடும்போது ஏதாவது டிஸ்க்ளைமராக ஏதாவது வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா ஐ எம் ஸோ சாரி ஃபார். நான் எதுவுமே ராங்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. கரெக்டாக நான் இங்கே கண்ணில் பார்த்தது, இங்கே நடந்தது எல்லாமே தான் கொடுத்துருக்கேன். இதான் டிஸ்க்ளைமர்ஸ். ஸோ இந்த வீடியோ புதுசாக மறக்காமல் எல்லாருக்கும் உங்களை விடைபெறுது உங்கள் RDX. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.